ஆல்ரெடி லைஃப்ல எக்கச்சக்க பிரச்சனை. இதுல இவன் வேற ஏண்டி திரும்ப வரான்? நீ அவன் கால் அட்டன் பண்ணி பேசுனியா? எப்படி பேசுறது? அவன் என் பாஸ்ட். நான் பண்ண ஒரே தப்புனால என் லைஃபே மிஸ் ஆயிருக்கு. வேணான்னு சொன்னேன், ஆனா அவன் கேட்கவே இல்லை. நான் அவனை ரொம்ப நம்பின நந்தினி. எந்த ஒரு பொண்ணும் லவ் பண்ற பையன் கூட சேர மாட்டேன்னு தெரிஞ்சதும் பண்றதில்ல. ஒரு முத்தம் கொடுக்கறதா இருந்தா கூட அவன் தான் நமக்குன்னு நம்பிதான் கொடுக்குறோம். அவனே நம்மளை ஏமாத்தினா நம்ம என்ன பண்ண முடியும்? ஏய், இப்போ ஒன்றும் ஆகலை சரியா? நீ அவன் கால் அட்டன் பண்ணி அவன் என்னதான் சொல்றான்னு கேள. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு நந்தினி. சித்தார்த் இப்பதான் கொஞ்சம் என்கிட்ட பேச ஆரம்பிச்சிருக்காரு. இதெல்லாம் தெரிஞ்சு அவர் என்ன வெறுத்து ஒதுக்கிடுவாரோன்னு ரொம்ப பயமா இருக்கு. நாங்கள் யார் அவன்கிட்ட பேசினாலும் அவன்கிட்ட மட்டும் தாண்டி பேசணும்னு சொல்கிறான். பேசாம நம்பரை மாத்திரவா? ட்ரை பண்ணி பாரு. சித்தார்த், எங்க கூட்டிட்டு போறீங்க? சொல்லுங்க. வெல்கம் குயின். என்ன இதெல்லாம்? திறந்து பாரு. ஸ்வீட். சமைச்சிட்டேன், வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணிட்டேன், ட்ரெஸ்லாம் வாஷ் பண்ணிட்டேன். வேற ஏதாவது பண்ணணுமா குயின்? கடவுளே, ரொம்ப நன்றி இப்படி ஒரு புருஷனை கொடுத்ததுக்கு. ஆமா, இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்? இதெல்லாம் ஆஃப்டர்நூன் நான் உங்ககிட்ட பேசும்போது உன்னோட வாய்ஸ் ரொம்ப லோவாக இருந்துச்சு. உன்னோட டே இன்னைக்கு நல்லா இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டேன். அதான் நைட்டாச்சும் உன்னை சந்தோஷமாக வச்சுக்கலாமேன்னு. ஓ, நைட்டு சந்தோஷமா வச்சுக்கணும்னு சொல்லிட்டு அமைதியாவே இருக்கீங்களே. ஓ கடவுளே, ரொம்ப நன்றி. வெல்கம் குயின். அப்படி இருக்க வேண்டிய வாழ்க்கை சை காரமோ எப்படி இருக்கு? ஹாய், யார் நீங்கள்? சித்தார்த் ரைட்? மது இருக்காங்களா? கொஞ்சம் கூப்பிடுறீங்களா? ஹலோ, நீங்கள் யாருன்னு கேட்டேன். மதுவோட ஃப்ரெண்டு. இப்போ எதுக்காதீங்க வந்த? தயவு செஞ்சு கிளம்பாதீங்க ப்ளீஸ். தயவு செஞ்சு மது, நான் உனக்கு கால் பண்ணேன்.
போகலை அதான் வந்தேன். ஐயோ ஆதி சரி நான் கால் பண்றேன் ப்ளீஸ் இப்போ இங்கிருந்து போ ப்ளீஸ் கெஞ்சி கேட்குறேன் தயவு செஞ்சு இப்போ இங்கிருந்து போ போ ஆதி ப்ளீஸ். மச்சான் டேய் எப்படா இருக்க? டேய் என்னடா பார்த்தும் பேசாம போற? ஏய் எதுக்குடா பேசணும் சொல்லு. என் கல்யாணத்துக்கு உனக்கு இன்விடேஷன் வைக்கிறதுக்கு எத்தனை கால் பண்ண? ஒரு காலாச்சும் அட்டன் பண்ணியாடா? உங்கள் வீடு வரைக்கும் வந்தனேடா. ஆனால் நீ என்ன பண்ண? வீட்டுக்குள்ளே இருந்துட்டு இல்லைன்னு சொல்லி வெளியே அனுப்பிட்ட. அப்புறம் எந்த மூஞ்சி வச்சுட்டு பேசுன்னு சொல்கிற? சாரிடா, வீட்டில் ஒரு பொண்ணு பார்த்துருந்தாங்க கல்யாணத்துக்கு. அந்த பொண்ணு கல்யாணத்து அன்னைக்கு லெட்டர் எழுதி வச்சுட்டு ஓடி போயிட்டாடா. யாரையோ லவ் பண்ணியிருப்பா போல. மச்சி கல்யாணம் நின்னது கூட எனக்கு பிரச்சனை இல்லைடா. ஆனால் சுற்றி இருக்கவங்க எல்லாரும் என்கிட்ட தான் ஏதோ பிரச்சனை, அதனால தான் பொண்ணு ஓடிச்சுன்னு சொல்லி தப்பாக பேச ஆரம்பிச்சிட்டாங்களா. அதனால தான் கொஞ்ச நாள் யாரையுமே பார்க்கல. நீ கால் பண்ணப்போ கூட அதை பற்றி தான் கேட்க கால் பண்ணுறேன்னு நினச்சி தான் மச்சான் நான் எடுக்கலை. சாரிடா. டேய் மச்சான் நீ ஓகேவா? அதெல்லாம் ஓகே தான். அப்புறம் நான் கிளம்புறேன். சரி மச்சான், ஒரு நாள் ஃப்ரீயாக இருந்தால் வீட்டு பக்கம் வா. நான் மது கூட புது லைஃப் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன் மச்சான். சூப்பர் மாமா. எப்போ வந்தது இந்த நானவதியம்? இன்னைக்கு ரோட்டில் காலியை பார்த்தேன். காலியா? அவன் காலேஜ் படிக்கும்போது எவ்வளோ தத்தியாக இருந்தான், ஆனால் இன்னைக்கு அவ்வளோ மெச்சூராக பேசுகிறான்டா. பையன் என்னடா சொல்கிற? மச்சான் கல்யாணம் நின்னதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப பயம் வந்துருச்சு. எங்கே இன்னொரு பொண்ணை பார்த்து அந்த பொண்ணு இதே மாதிரி ஓடிடுவாள்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்துட்டேன்டா. அப்போ தான் எனக்கு ரேக்கா பழக்கமானா. ஆமாண்டா, எங்கள் 2 பேருக்கு ஒரே வயசு தான். அவங்க ஹஸ்பண்டு ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாரு. அவங்களுக்கு ஒரே ஒரு பையன். எங்கள் 2 பேருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. வீட்டில் பேசணும், ஃபஸ்ட்டு ஒத்துக்கல, அப்புறம் ஒத்துக்கிட்டாங்க. எப்படிடா? எப்படின்னா, ஏய் ஆல்ரெடி கல்யாணமான பொண்ணை திரும்ப எப்படிடா கல்யாணம் பண்ணிப்ப? அதுவும் ஒரு குழந்தை இருக்கு மச்சான். நீ ஒரு வாட்டியும் அவளை தொடும்போதும் பார்க்கும்போதும் அவள் வேற ஒருத்தனுக்கு சொந்தமானவன்னு உனக்கு தோணாதாடா? மச்சான் பொண்ணுங்களை பொருளாக பார்க்குறத முதல் நிறுத்தணும்டா. இங்கே எனக்கு சொந்தம், அது இன்னொருத்தனுக்கு சொந்தம், அப்படி இல்லைடா. அது நடக்கணும்னு இருக்கு, அது நடந்துருச்சு, அதை மாற்றவா முடியும்? மச்சான் என்ன விடுறா, அவளை பாரு. அவன் புருஷன் செத்து போயிட்டான். அவள் என்கிட்ட வரணும், அதை மறந்து அவள் வரத்துக்கு அவள் மென்டலாக எவ்வளோ ப்ரிப்பேர் ஆகிருப்பா. பாவம் மச்சான் அவள். எல்லாமே நம்ம மண்டக்குள்ளே தான் மச்சான் இருக்கு. எல்லா பொண்ணுங்களும் தனக்கு வரப்போகிற பையன் யாரையும் தொட்டிருக்கக்கூடாது, எந்த பொண்ணையும் பார்த்து பேசிடக்கூடாதுன்னு நினச்சா இந்த ஊரில் பாதி பேத்துக்கு கல்யாணம் இருக்காது மச்சான். அவங்க பாஸ்ட் எப்படி வேணாலும் இருக்கட்டும் மச்சான், ப்ரெசென்ட்டில் உனக்குன்னு இருக்காங்களா பாரு. அப்போ தான் ஃப்யூச்சர் உன்னோட தான் இருக்கும் மச்சான். யார் யாருக்கு என்ன எழுதியிருக்கோ அதுபடி தான் மச்சான் நடக்கும். ரேக்கா என்கிட்ட சேரணும்னு இருக்கு, வந்துட்டா. அதே மாதிரி தான் மச்சான் உனக்கு மதுவும். இன்ஸ்டாகிராமில் ஃபோட்டோ பார்த்தேன், நல்ல பேர் நீங்கள், ரொம்ப சந்தோஷம். சரி வரட்டுமா? அவங்ககிட்ட பேசினதுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் புரிஞ்சுது. செம்ம மச்சான். ஃபஸ்ட்டு போய் மதுக்கிட்ட சொல்லு. இல்லைடா, நான் அவளை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். அதெல்லாம் மறக்கிற மாதிரி அதை நான் பண்ணணும். அதுவும் கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம்தான். என்னடி சொல்ற? ஆமாடி, அவன் வீட்டுக்கே வந்துட்டான். நான் ஃபோன் பண்றேன்னு சொல்லி அனுப்பி வச்சிருக்கேன். ஏய் நீ கால் பண்ணியா? ஏய் அவன் என்ன கடைசியா ஒரு வாட்டி பார்த்து பேசணும்னு சொல்றான்டி. நீ என்ன சொன்ன? என்ன சொல்ற? இந்த விஷயம் சித்தார்த்துக்கு தெரிஞ்சாலே அவர் எப்படி ரியாக்ட் பண்ணுவாருன்னே தெரியல. அது மட்டும் இல்லாம எனக்கு இந்த விஷயத்த சித்தார்த் கிட்ட மறைக்கிறது ஒரு மாதிரி இருக்கு. ஏய் லூசுத்தனமா எதுவும் பண்ணாத. நீ ஆல்ரெடி சொன்னதுக்கு தான் இவ்வளவு நாள் சஃபர் ஆயிட்டு இருக்க. இதையும் போய் சொன்னேன்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான். ஏய் இப்போ என்னதான் பண்ண சொல்ற நீ? கடைசி தானே மீட் பண்ண சொல்றான், போய் பாரு. பார்த்துட்டு மொத்தமா முடிச்சிட்டு வா. ஆனா இந்த விஷயத்த சித்தார்த் கிட்ட மறைக்கிறது எனக்கு ரொம்ப கில்ட்டா இருக்கு. பேசாம இதை நான் சித்தார்த் கிட்டே சொல்லிட்டு போயிட்டா. நந்தினி சித்தார்த் வந்துட்டாருன்னு நினைக்கிறேன், நான் கால் பண்றேன்.
சித்தார்த், ஒரு நிமிஷம். உங்களுக்காக தான் வாங்கினேன். மது, மது, ஒரு நிமிஷம் இருங்க. இந்த நேரத்துல இவன் வேற. அது எதுக்கு இத்தனை வாட்டி கால் பண்றேன்? நான் தான் உன்னை வந்து பாக்குறேன்னு சொல்லிட்டேன்ல, புரிஞ்சுக்கோ. இங்க பாரு ஆதி, கண்ட நேரத்துல கால் பண்ணி என்ன டார்ச்சர் பண்ணாத. சி போய் ஆதி. மாப்பிள மாப்பிள, டேய் பயங்கர மூட்டில் இருக்கான் போலையா? டேய் மதுக்கிட்ட சொல்லிட்டியா? உன்னதான்டா. இப்ப எதுக்கு அழுகுற நீ? நான் தெரிஞ்ச சித்தார்த்தை அவாய்ட் பண்றேன். அவர்கிட்ட ஏதோ மறைக்கிற மாதிரியே இருக்கு. என்னால அவரை ஃபேஸ் பண்ண முடியலடி. அவளுக்கு என்ன பிடிக்கல போல மச்சான். ஏ மது, முதல்ல அழுறத நிறுத்து. நான் நாளைக்கு நேர்ல வரேன், பேசலாம். என்னடா சொல்ற? நான் சித்தார்த்தை ரொம்ப கஷ்டப்படுத்துறேன்டி. ஃபர்ஸ்ட் அவன் என் கூட பேசணும்னு நினச்சா நான் அவகிட்ட முகம் கொடுத்து கூட பேசல. இப்போ நான் அவகிட்ட பேசணும்னு நினைக்கிறேன். அவன் என்னை பார்க்க கூட மாட்டாடா. லூசாடி நீ. நீ சரி நினைச்சு பண்ற ஒரு விஷயமும் உனக்கு தப்பா தான் வந்து முடியுது. புரியுதா இல்லையா? அவசரப்படாம நான் சொல்றத ஃபர்ஸ்ட் கேளு. மது, இதுக்கு இருக்க ஒரே சொல்யூஷன் நீ ஆதி கிட்ட பேசி இந்த பிரச்சனையை முடிக்கிறது. நான் அவளை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் போல மச்சான். நாளைக்கே இதை நான் முடிக்கிறேன். இதை நான் இன்னைக்கே முடிக்கிறேன்டா. ஒரே இல்ல, யூஸ்வலா பேசிதானே பிரிஞ்சோம். அப்புறம் எதுக்கு என் லைஃப்ல வர?
ஒரு வாட்டி லைஃபை விட்டு போயிட்டா அப்படியே போயிடணும். கண்ட நேரத்துல கால் பண்ற, கண்ட நேரத்துல மெசேஜ் பண்ற. கொழுப்பா? இல்லை மது, இன்னொரு வாட்டி பார்க்கணுன்னு தான் வந்தேன், அவ்வளோதான். என்ன மயிலுக்குடா நீ என்ன மீட் பண்ணணும்? கரெக்டு தான். நான் உன்னை அவ்வளோ படுத்திருக்கேன்ல. ஸ்ரீலங்கா போகிறேன், இனிமே வரமாட்டேன். இன்னொரு வாட்டி நேரில் பார்த்து நமக்குள்ளே நடந்த எல்லா தப்புக்கும் நேரில் பார்த்து மன்னிப்பு கேட்க தான் வர சொன்னேன். மற்றபடி வேறு எதுவுமே இல்லை. ஆதி, உன் நினப்பு என் மனசுல ஒரு ஓரமா கூட இல்லை. நான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருந்தா கூட சித்தார்த் மாதிரி ஒரு பையன் கிடைச்சிருப்பானான்னு தெரியல. எனக்கு அவன் கூட லைஃப் லாங் சந்தோஷமா வாழணும். நீ பாஸ்ட் அப்படியே இருந்துக்கோ. தயவு செஞ்சு என் லைஃப்ல திரும்ப வராத. டேய், லாயர் கால் பண்ணாரு, என்னடா பண்ணி வச்சிருக்க? மது லைஃபுக்கு எது சரியோ அதான்டா பண்ணேன். அவ உங்ககிட்ட சொன்னாலா எனக்கு டிவோர்ஸ் வேணும்னு? சொல்லலை. ஆனால் நான் டிவோர்ஸ் கொடுத்தா தான் அவள் சந்தோஷமா இருப்பா. எல்லாத்துக்கும் நீயே ஒரு கன்க்ளூஷனுக்கு வராதடா. அவகிட்ட உட்காந்து ஒரு 10 நிமிஷம் பேசு. டேய், அவளுக்கு என்ன பிடிக்கலடா. பேசுறதே இல்லடி, என்ன இருந்தாலும் நான் சித்தார்த் கிட்ட சொல்ல போறேன். மது, நான் சொல்றத கொஞ்சம். அவளுக்கு நான் வேணும்னு தோணும்போது நான் அவளை ஏற்றுக்கல. எனக்கு அவள் வேணும்னு தோணும்போது அவள் என்னை ஏற்றுக்கல. என்னோட நிலைமையை பார்த்தியாடா? மச்சான், இப்போவும் நீயே தாண்டா எல்லாத்தையும் பேசுற. அவ சொல்லல உன்னை பிடிக்கல. ஒரு சில விஷயம்லாம் சொல்லி தெரியறது இல்லடா. டிவோர்ஸ்க்கு அப்புறமாச்சும் அவள் சந்தோஷமா இருக்கட்டும். அவ இல்லாம நீ இருப்பியாடா? தெரியலடா. காலையில் எந்திரிச்ச உடனே கண்ணு அவ்வளோதான் தேடும். நான் அவ கூட பேசாமல் இருந்தனே தவிர அவ இல்லாமல் இருந்தது இல்லடா. இப்போ நான் போனாவாச்சும் அவ சந்தோஷமா இருப்பா. மச்சான், அவ உனக்கு வேணான்னு நான் தான் சொன்னேன்ல. மது ஒரு பையனோட பார்க்கில் பார்த்தேன். எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக அது அவளோட எக்ஸாக தான் இருக்கும். டே, அவன் உன்னை விட்டு ஓட போறாடா. இன்னொரு வாட்டி மதுவை பற்றி தான் தப்பாக பேசினேன். என்னடா தெரியும் உனக்கு மதுவை பற்றி? எந்த பொண்ணு தன் புருஷங்கிட்ட எக்ஸ்லவர் பற்றி சொல்ல மாட்டாடா. ஏன்னா சொன்னா அவங்க ப்ரெசன்ட் லைஃப் நரகமாயிடும். அது தெரிஞ்சு மது என்கிட்ட சொன்னாடா. அவ சொல்லாம இருந்தா எனக்கு கடைசி வரைக்கும் அது தெரியாமே போயிருக்கும். ஆனா அவ சொன்னா, அதான் மது. கல்யாணம் ஆன நாள்ல இருந்து ஒரு நாள் கூட நான் அவகிட்ட முகம் கொடுத்து பேசினதே இல்லடா. ஆனா அவ அது எதையுமே பெருசா எடுத்துக்காம எனக்கு தேவையான எல்லாத்தையும் செஞ்சாடா. ஏய், எனக்கு பாஸ்டையும் ப்ரெசண்டையும் பிரிச்சு பார்க்குற மெச்சூரிட்டி இல்லடா. அதனால தான் என் மண்டைக்கு இதெல்லாம் புரியறதுக்கு இவ்வளோ நாள் டைம் எடுத்துக்கிச்சு. இதே வேற பொண்ணா இருந்தா சரிதான் போடான்னு அப்பவே போயிருப்பா. ஆனா என் மது எனக்காக இருந்தா. எனக்கு அவ பண்ண விஷயம் கஷ்டமா இருந்துச்சு. அது சரியா ஒரு வரைக்கும் பொறுமையா இருக்கணும்னு இருந்தேன். இப்ப சரியாயிடுச்சு. ஆனா அவ இல்லை. I'm sorry. நானும் சாரி. நீ எதுவும் சொல்ல வேணாம். நீ உன் எக்ஸே பார்த்துட்டு வந்தாலும் நான் உன்னை நம்புறேன். என் மதுவை நம்புறேன். Love you. Love you. லைஃப்ல என்னைக்குமே முடிஞ்சு போற பாஸ்ட பத்தியோ நடக்க போற ஃபியூச்சர் பத்தியோ எப்போதுமே யோசிக்கக்கூடாது. ப்ரெசண்ட்டை பத்தி மட்டும் தான் யோசிக்கணும்.